ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் தற்போதைய SST டோக்கன் மற்றும் ரூம் புக்கிங் நிலவரம் பற்றி பார்க்கலாம். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான இலவச SST டோக்கன்ஸ், அந்தந்த நாளுக்குரிய SST டோக்கன்ஸ் அந்த நாள் அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்க போகிறதாக TTD ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் நேற்று SST டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்ததன் காரணமாக நேற்று இரவு 9:45 மணிக்கு ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய SST டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஜனவரி 13ஆம் தேதிக்கு அதிகாலை 2 மணி ஸ்லாட் தொடங்கி நைட் 11 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மொத்தம் 46,000 டோக்கன்ஸ் ஜனவரி 13ஆம் தேதிக்கு கொடுக்குறாங்க. இன்று ஜனவரி 12ஆம் தேதி காலை 7:30 மணி நிலவரப்படி ஜனவரி 13ஆம் தேதிக்கு மாலை 5 மணி ஸ்லாட்லேருந்து இரவு 11 மணி வரைக்குமான ஸ்லாட்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இன்று காலை 7:30 மணி நிலவரப்படி ஜனவரி 13ஆம் தேதிக்கு சுமார் 16,000 டோக்கன்ஸ் வரைக்கும் இன்னும் இருக்கக்கூடிய காரணத்தினால திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணக்கூடியவங்க ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டை காண்பித்து SST டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். SST டோக்கன்ஸ் நமக்கு இலவசமாகத்தான் TTD கொடுக்குறாங்க. நேற்று நைட் SST டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்ததை பார்த்து நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸ் 2 பேர் போய் டோக்கன் வாங்கியிருந்தாங்க. அந்த சமயத்துலேயும் டோக்கன் வாங்குறதுக்கு கூட்டம் மிக மிக குறைவாக இருந்த காரணத்தினால போன உடனே டோக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இன்று காலை நிலவரப்படியும் டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கூட்டம் குறைவாகத்தான் இருக்குது. 3 இடங்கள்லையுமே கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எந்த இடத்திற்கு போனால் வசதியாக இருக்குமோ அந்த இடத்திற்கு போய் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். தெலுங்கு நியூஸ் சேனல்ஸில் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டோக்கன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதனை பற்றி TTD இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக அப்டேட் கொடுக்கல. ஸோ ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே தான் ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் இமீடியட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா என்பதை பற்றி நமக்கு தெரிய வரும். சப்போஸ் ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்து முடித்த பிறகு ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக நிச்சயமாக அப்டேட் கொடுக்குறேன். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளுக்கு 40,000 டோக்கன்ஸ் என்ற விகிதத்தில் TTD இந்த 7 நாட்களுக்குமே டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் ரூம் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நேற்று நைட் 11:30 மணிக்கும் ரூம்ஸ் அவைலபிளாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் போனவங்களுக்கும் ரூம்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் இன்று காலையும் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் கூட்டம் கம்பேரிட்டிவ்லி குறைவாக தான் இருந்திருக்கு. ரூம்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. 50 ரூபாய் ரூம்ஸ் மற்றும் 100 ரூபாய் ரூம்ஸ் இன்றைக்கி இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவைப்படக்கூடியவங்க உங்களுடைய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கனோடு சேர்த்து உங்களுடைய ஆதார் கார்டையும் காண்பித்து CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி ரூம் வாங்கிக்கலாம். நேற்று நைட் 11 மணிக்கு ரூம் வாங்க போன நம்முடைய ஃபாலோவருக்கு 5 நிமிஷத்தில் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்திருந்ததா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆனாலும் காலை, மதியம், மாலை, நைட் என எப்போ போய் ரீச் ஆனாலும் திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் நேரடியாக செக் பண்ணி பாருங்கள். ரூம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா உடனே நமக்கு ரூம் கிடைக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் நாங்கள் இந்த நேரத்திற்கு போனால் ரூம் கிடைக்குமா அப்படின்னு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. நேரடியாக போய் பார்த்தால் மட்டும்தான் ரூம் அவைலபிலிட்டினுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிய வரும். அதே போல் இலவச லாக்கர்ஸும் நேற்று நைட் 11:30 மணிக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்று காலையும் அதிகமாகவே அவைலபிளாக இருக்குது. இலவச லாக்கர்ஸ் தேவைப்படக்கூடியவங்க PAC ஹால்ஸில் உங்களுடைய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கனோடு ஆதார் கார்டையும் காண்பித்து நீங்கள் இலவச லாக்கர்ஸ் வாங்கிக்கலாம். நாளை முதல் பொங்கல் விடுமுறை தொடங்கக்கூடிய காரணத்தினால கூட்டம் கொஞ்சம் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டோக்கன்ஸும் கொஞ்சம் வேகமாக காலியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும் பட்சத்தில் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் டைம் ஸ்லாட் செக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றும் ஜனவரி 11ஆம் தேதி வைகுண்ட துவாதசி அன்றும் டைம் ஸ்லாட் செக் பண்ணாமலேயே இலவச எஸ்எஸ்டி டோக்கன் தரிசன கியூவுக்கும் 300 ரூபாய் தரிசன கியூவுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. கூட்டம் அதிகமாக வரும் பட்சத்தில் டைம் ஸ்லாட் செக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ திருமலைக்கு போய் ரீச் ஆனாலும் ஒரு முறை உங்ககிட்ட என்ன தரிசன டிக்கெட் இருக்கோ அல்லது தரிசன டோக்கன் இருக்கோ அந்த பர்டிகுலர் கியூவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு பர்சனலாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தரிசனத்திற்கு போயிட்டு வரலாம். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் நேரடி இலவச சர்வ தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது. தொடர்ந்து நான் எல்லா வீடியோஸ்லையுமே இதை பற்றி சொல்லிட்டே இருந்தாலும் மறுபடியும் நிறைய ஃபாலோவர்ஸ் இதை பற்றி கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் அனுமதி கிடையாது. ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் தரிசனத்திற்கு வரக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் வைத்திருந்தால் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணலைன்னா கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு போகலாம். இன்று தரிசனத்திற்காக போயிருக்கக்கூடிய நம்முடைய ஃபாலோவர்ஸ் தரிசனம் பார்த்துட்டு வந்த உடனே தரிசனத்திற்கு ஆன நேரம் பற்றியும் ரூம் அவைலபிலிட்டி பற்றியும் மெசேஜ் பண்ண உடனே நானுமே உங்களுக்கு இன்றைய தரிசன நிலவரம் பற்றியும் ரூம் புக்கிங் நிலவரம் பற்றியும் வீடியோ மூலமாக அப்டேட் கொடுக்குறேன். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.